Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching. Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னன்னா, நீங்க யூடியூப்ல என்ன வீடியோஸ் லைக் பண்ணி பாப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் குக்கிங் வீடியோஸ் தான் லைக் பண்ணி பாப்பேன். இவர் பேர் மதன் மாணிக்கம். இவரை இப்படி சொல்றதை விட பப்ஜி மதன் சொன்னா எல்லாருக்கும் தெரியும். இவரு 2019ல இருந்து மதன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல்ல நடத்திட்டு வராரு. அதுல இருந்து மட்டும் அவருக்கு மாசத்துக்கு லட்சத்துக்கு மேல வாங்குறாரு. இவரோட கேமிங் ஸ்கில்காக சேர்ந்த ஃபேன் பேஸை விட அவரோட பேச்சுக்காக சேர்ந்த ஃபேன் பேஸ் தான் அதிகம்னு சொல்லலாம். இவரு ஆன்லைன் கேமிங்ல தவறான வார்த்தையை வச்சுதான் எல்லாரையும் கூப்பிடுவாரு. அவரை மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியில இருக்க பொண்ணுங்க அம்மா வரைக்கும் எல்லாரையும் திட்டுவாரு. அதனால அவர் மேல கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்ட உடனே போலீஸ் அவரை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலா எப்பவும் லைவ் போடுற மாதிரி அன்னைக்கும் போட ஆரம்பிக்கிறாரு. அந்த நாளோட லைவ் ஸ்ட்ரீம்ல போலீஸ் அவரை பிடிக்க முடியாதுன்ற மாதிரியும் அப்படியே பிடிச்சாலும் ஈஸியா வெளியே வந்துடுவேன்னு சொல்றாரு. அவர் சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே அவரோட ஒய்ஃப அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவ்வளவு திமிரா பேசின மதனை இன்னைக்கு அரெஸ்டே பண்ணிட்டாங்க. சொல்றல நம்ம தலைவர் நித்யானந்தா பல பேர் வந்து வெளியே இருக்கும்போது நம்மளெல்லாம் போட்டுருவாங்க. நம்மள எதுக்கு ஜெயில போடுவாங்க? அதான் சொல்றல, ஜெயிலுக்கு போயிட்டு வந்து மறுபடியும் இருக்கலே மோஸ்ட் அக்ரெசிவ் லைவா இருக்கும். அப்படியா? ஆனா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மோஸ்ட் இருக்கிறதுல ஹையஸ்ட் பெய் லாயர்ஸ், மோஸ்ட் ஹையஸ்ட் ரெப்யூட்டட் லாயர்ஸ், நம்பர் 1 இருக்க லாயர்ஸ் இவங்களை தான் ஹையர் பண்ணி இவங்களுக்கு எதிர்ப்பா போட்டு இவங்களை தான் பிடிச்சி கிளிக்க போறேன். சேனல் போனா யூடியூப் ப்ராப்ளம் பிரச்சனை கிடையாது. அதை வச்சு சிம்பத்தி வச்சு ஒரு சேனல் எடுத்து 1 மில்லியன் அடிச்சு, இதெல்லாம் எனக்கு தெரியாம ப்ரோ நான் இப்படி இருப்பேன். ஏன் ப்ரோ நீ யோசி, இது ப்ரோ இதுக்கெல்லாம் நான் வந்து இப்படி போயிட்டுனா நம்ம அதனே கிடையாது. அப்புறம் எதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ்? அப்புறம் எதுக்கு எனக்கு இந்தியாவிலே ஹையஸ்ட் சூப்பர் சாட் சேனல், இந்தியாவிலே ஹையஸ்ட் ரெவன்யூ சேனல், இந்தியாவிலே ஹையஸ்ட் ஒரே நாள் லைவ் சேனல் எல்லாம் என்ன தலை போத்த? இட்ஸ் டிஃபிகல்ட் தல. Music. நம்மளோட போன வீடியோல இரினா ஷாக் கிறிஸ்டியானோ ரொனால்டோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ஸ்டால போட்ட ஒரு போஸ்ட்னால 11 மில்லியன் ஃபாலோவர்ஸை அன்ஃபாலோ பண்றாங்கன்னு பார்த்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போயிட்டு பாருங்க. அதே மாதிரி யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் இட்டாலியில நடக்குது. அந்த மேட்ச்காக ஈரோ 2020 ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்க அரேஞ்ச் பண்றாங்க. அதுல போர்ச்சுகலோட கேப்டன் கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் பார்ட்டிசிபேட் பண்றாரு. அவருக்கு 36 வயசு ஆகுது. அவரோட ஹெல்த்தை எந்த அளவுக்கு பாத்துக்கிறாருன்னா, அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸோட ஸ்பான்சரான கோகோ கோலா அவங்களோட கோகோ கோலா பாட்டில பிரஸ் மீட்டிங் நடக்கிற இடத்துல 2 பாட்டிலை இவருக்கு முன்னாடி வைக்கிறாங்க. ஆனா இவரு அந்த 2 பாட்டிலையும் ஓரமா வச்சுட்டு தண்ணி பாட்டில் எடுத்து வைக்கிறாரு. அந்த பிரஸ் மீட்டோட ஸ்பான்சரா கோகோ கோலா இருந்தாலும் அது அன்ஹெல்தின்னு அவாய்ட் பண்ணிடுறாரு. அதனால கோகோ கோலா கம்பெனிக்கு $4 மில்லியன் லாஸ் ஆகுது. நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா நான் கண்டினியூவா வீடியோ பண்ண மோட்டிவேட்டா இருக்கும். இவங்க பேர் சுமித்ரா தேவி, ஜார்க்கண்ட்ல இருக்காங்க. அவங்க ரோட்ல குப்பை அள்ளுற வேலையை பாக்குறாங்க. உண்மையாவே நிறைய சம்பளம் கொடுக்கணும்னா அது இவங்களுக்கு தான் கொடுக்கணும். நம்ம வீட்டோட குப்பையை எடுக்கிறதுக்கே நிறைய கஷ்டப்படுவோம். ஆனா இவங்க அதெல்லாம் கேர் பண்ணாம அவங்க வேலையை பாக்குறாங்க. அவங்களோட ஒர்க்ல ரொம்பவும் சின்சியரா இருந்ததுனால ரிட்டையர் ஆகும்போது சென்ட் ஆஃப் பார்ட்டி ஒண்ணு அவங்க கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் சேர்ந்து அரேஞ்ச் பண்றாங்க. அந்த பார்ட்டிக்கு தொடர்ந்து 3 கார் வருது. ஃபர்ஸ்ட் கார்ல பீகார் டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் சிவன் வராரு. நெக்ஸ்ட் 2 கார்லயும் ரயில்வே இன்ஜினியரும் டாக்டரும் வராங்க. எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. குப்பை அள்ளுறவங்களோட சென்ட் ஆஃப் பார்ட்டிக்கு இவ்வளவு பெரிய ஆள்லாம் வந்திருக்காங்கன்னு. வந்த 3 பேரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதும் இன்னும் ஷாக் ஆயிடுறாங்க. அந்த அம்மா சந்தோஷத்துல அழவும் ஆரம்பிச்சிடுறாங்க. கூட வேலை பாக்குறவங்க கிட்ட கூட சொன்னது இல்ல போல அவங்களுக்கு டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர்னு 3 பசங்க இருக்காங்கன்னு. இதுல ஹைலைட்டே என்னன்னா, அவ்வளவு பெரிய போஸ்டிங்ல பசங்க இருந்தாலும் கூட அவங்க அந்த வேலையை பார்த்துட்டே தான் இருந்தாங்க.
இவங்க பேர் ஜெல் ரோட்ரிக்யூஸ். பிலிப்பைன் நாட்டை சேர்ந்தவங்க. சைனால படிச்சுட்டு இருந்தாங்க. எக்ஸாம்ல முடிஞ்ச உடனே ஊருக்கு போக ஏர்போர்ட்க்கு ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. பிளைட்ல ஏற நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஓவர் வெயிட்டா இருக்க கூடாது. ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவங்க சொல்ற வெயிட்டை விட நம்ம லக்கேஜ் அதிகமா இருந்தா அதுக்கு நம்ம தனியா பே பண்ண வேண்டி இருக்கும். ஏர்லைன் ஸ்டாஃப் இவங்க பேக்கை செக் பண்ணிட்டு வெயிட் பாக்குற இடத்துக்கு அனுப்புறாங்க. அந்த பேக் 9 கிலோ வெயிட் இருக்குன்னு வெயிட் மிஷின் காட்டுது. ஆக்சுவலா 7 கிலோ தான் அலோவ் பண்ணுவாங்க. இதுல தக்கு என்னன்னா 9 கிலோனா எக்ஸ்ட்ராவா பே பண்ண வேண்டி இருக்கும்னு அதெல்லாம் முடியாதுன்னு ஒண்ணுக்கு மேல ஒன்னா போட்டுக்கிறாங்க. 3 பேர் ஆஃப் ட்ரவுசரும் 7 டாப்பையும் போட்டுக்கிட்டாங்க. அதனால அந்த பேக்ல 2.5 கிலோ குறைஞ்சு போச்சு. அத பிக் எடுத்து சோசியல் மீடியாலயும் அப்லோட் பண்றாங்க. காசும் மிச்சமாச்சு. ஒரே பிக்ல ஃபேமஸும் ஆயிட்டாங்க. ஐரோப்பியால குரோசியால இருக்க டவுன் தான் லேகார்ட். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஹங்கரி நாட்டை ஸ்பிளிட் பண்ணும்போது பார்டர் பிளேஸா லேகார்ட் டவுன் மாறுது. இங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லாததுனால நிறைய பேர் அவங்களோட சொந்த வீட்டை வித்துட்டு வேற ஊருக்கு போயிடுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த வீடுங்களை வாங்க யாருமே இல்லாததால அப்படியே சில பேர் அவங்க வீட்டை விட்டுட்டும் போயிடுறாங்க. அந்த டவுன்ல இப்போ வெறும் 2250 பேர் தான் இருக்காங்க. அங்க பாப்புலேஷன் அதிகமாக்கணும்னு அங்க இருக்க பில்டிங்கை கம்மியான ரேட்க்கு சேல் பண்ணணும்னு குரோசியா கவர்மெண்ட் முடிவு பண்றாங்க. ஆனா கூடவே சில கண்டிஷனும் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கப்பிள்ஸா இருக்கணும். 40 வயசுக்கு மேல இருக்க கூடாது. குறைஞ்சது 15 வருஷமாச்சு அங்க இருக்கணும். அந்த டவுன்ல இருக்க பில்டிங்க வெறும் 1 குணாக்கு சேல் பண்றாங்க. இந்தியன் மதிப்புல சொல்ல போனா வெறும் 12 ரூபாய் தான். கூடவே அந்த வீட்டை சீரமைக்க 25,000 குணாவும் தராங்க. Money, power, women, drugs. Money, power, women, drugs. நம்மளோட போன வீடியோல உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னு கேட்டிருந்தோம். அதுல ஒருத்தங்க தான் 70%, 2 பேர்னு 11%, 3 பேர்னு 5%, யாருமே இல்லைன்னு 11%, அதர்ஸ்னு 3% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ரிதேஷ் பிளாக் அண்ட் கிராஃப்ட்ன்றவங்க ஒரே ஒரு தம்பி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பர்த்தின் அண்ட் பிசிஏன்றவங்க என் கூட பிறந்தவங்க ஒரே ஒரு அக்கா தான் சொல்லியிருக்காங்க. சங்கர்ன்றவங்க எனக்கு ஒரே ஒரு அக்கா தான், அது நீங்க தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஸ்டெயின் தேவகுமார்ன்றவங்க ஒரே ஒரு அண்ணா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அனு சுபான்றவங்க 4 பிரதரும் ஒரு சிஸ்டரும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிரிமுருகன்றவங்க எனக்கு 2 அண்ணா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மி குமார்ன்றவங்க எனக்கு ஒரே ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சண்முகம்ன்றவங்க நான் சிங்கிள் அக்கா, எனக்கு பிரதரோ சிஸ்டரோ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஷாம்ன்றவங்க நான் தனியா தான் இருக்கேன், ஆனா எனக்கு நீங்க இருக்கீங்களேக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காயத்ரி ராஜான்றவங்க 2 பிரதர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. வேல்முருகன்றவங்க எனக்கு ஒரே ஒரு பிரதர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. குரு பிரகாஷ்ன்றவங்க எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கோசி ஜனான்றவங்க எனக்கு ஒரே ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. தியாகராஜன்றவங்க ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோனிஷ் மகேந்திரன்றவங்க எனக்கு ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கவிதா கவின்றவங்க எனக்கு ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பரத் பீன்றவங்க எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரண் JKSன்றவங்க நாங்க ட்வின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பூம்ஸ் நல்ல சிவம்ன்றவங்க நானும் என் சிஸ்டர் 2 பேர் தான் சொல்லியிருக்காங்க. TGP ஸ்பீடுன்றவங்க 2 பிரதர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேக்குற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.